ஆமே. நாம் இந்த நாட்களிலே அந்த செய்தியை தான் தியானிக்க போகிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் முதலாவது நாம் பார்க்கிற அந்த மனிதரை வைத்து நாம் இந்த செய்தியை நாம் ஆரம்பிப்போம், வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையா இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, நீங்க ஊழியம் செய்த பொழுது நீர் கர்த்தாவே அநேகரை அப்பா பாராட்டி நீர் ஊக்குவித்தீர். அதிலும் சிறப்பாய் ஒரு 5 பேரை அப்பா உடைய வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஏன் அந்த பாராட்டை கொடுத்தீர் என்பதை இன்றைக்கு நாங்கள் தியானித்து, நாங்களும் அப்படிப்பட்ட நல்ல பாராட்டுதலை இயேசுவாகிய உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு விளக்கி காண்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தூக்க மயக்கங்கள், அசதிகள், சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும். ஒரு உற்சாகத்தின் ஆவி உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்க நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இங்கு முதலாவது பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்திலே அநேகரை மெச்சி கொண்டார். அதிலே நாம் இன்றைக்கு முதலாவது பார்க்கிறது ஒரு 100க்கு அதிபதியை நாம் இங்க பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 13 வரையிலும் உள்ள வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 5லிருந்து 13 வரையிலும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் வாய்களை திறந்து சத்தமாய் வாசிங்க. வேதம் எனக்கு வாசிக்க தெரியாது என்கிறவர்கள் நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திவிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய அரிய பெரிய செயல்களை நமக்கு பாராட்டுகிற ஒரு தெய்வமாய் நம்முடைய இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அவர் அதிகமாக ஊழியம் செய்த ஒரு பட்டணம் கப்பர்நகூம். அவர் அதிகமாய் அற்புதங்களை செய்த பட்டணம் எது? கப்பர்நகூம். அல்லேலூயா. அங்கு போயிருக்கும் பொழுதுதான் இந்த 100க்கு அதிபதியை அவர் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கிடைக்கிறது. அல்லேலூயா. 100க்கு அதிபதினா யார் அப்படின்னு சொன்னா, 100 ராணுவ வீரர்களுக்கு கேப்டன் தான் யாரு? 100க்கு அதிபதி. அல்லேலூயா. இவருக்கு கீழாக 100 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அல்லேலூயா. இவர் தான் அதனுடைய தலைவராய் இருப்பார். அல்லேலூயா. அதனால் அவர்களுக்கு 100க்கு அதிபதி என்று சொல்லுவார்கள். பெரும்பாலும் ரோமர்கள் 100க்கு அதிபதியாகவோ போர் சேவகர்களாகவோ நியமிக்கப்படுகிறவர்கள் ரோமர்களைத்தான் நியமிப்பார்களே தவிர யூதர்களை நியமிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அதனால இந்த
ராணுவத்துல இருந்தவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொன்னா ரோமர்கள். யாரு? ரோமர்கள், புறச்சாதிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த புறச்சாதியானாகிய இந்த நூற்றுக்கு அதிபதி யார் மேல் விசுவாசம் வைத்திருந்தான் அப்படின்னு கேட்டா இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருந்தான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது இயேசுவே சொல்றார், நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி நான் வேறு யாருக்காகவும் வரலன்னு இயேசு என்ன பண்றார்? ஆணித்தரமாக சொல்லுகிறார். ஆனாலும் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு எப்படி இப்படி ஒரு விசுவாசம் வந்தது என்று நீங்கள் கேட்கலாம். அல்லேலூயா. கப்பர்நகூமிலே அவர் போயிருக்கும் பொழுதெல்லாம் அநேக அற்புதங்களை அவர் செய்வது வழக்கம். அல்லேலூயா. இப்ப இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டு அவர் மேல் விசுவாசம் வைத்தவராய் தன் வேலைக்காரனுக்கு சுகம் தர வேண்டும் என்பதற்காக இயேசுவிடத்திலே முதலாவது மூப்பர்களை அனுப்பினாராம். அந்த வேத சம்பவம் நமக்கு மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படல, லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தன் வீட்டிலே தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை. அவன் மரணத்துக்கு ஏதுவான அவஸ்தை கொண்ட ஒரு வியாதி உடையவனாய் படுத்திருக்கிறான். அவனை சுகமாக்கும்படித்தான் இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய மூப்பர்களை முதலாவது இயேசுவிடத்திலே அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சரி நான் வரேன், நான் வந்து சுகமாக்குறேன் என்று சொன்ன பொழுது அவர் அந்த வீட்டுக்குள்ள வருவதற்குள்ளாய், வீட்டுக்கு பக்கத்துல வருவதற்குள்ளாய் தன் நண்பர்களை மறுபடியுமாய் அனுப்பி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன வார்த்தைகளை அவர் சொன்னார் என்றால் நாம் இங்கு வாசிக்கிறோம் இல்லையா, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி இயேசுவை பார்த்து அப்படி சொல்வதற்கு நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல என்ன விதமான புரிதல் இருந்தது என்பதை தான் இன்றைக்கு நாம் செய்தியாக கேட்க போகிறோம். அல்லேலூயா. அவருக்கு நோயின் மீது அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு என்ன இருக்கிறது? நோயின் மீது என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தின் எல்லா இயற்கையின் மீதும் எல்லா படைப்பின் மீதும் எப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறதோ அது போல இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவத்தினால் சாபத்தினால் வந்த வியாதியின் மீதும் என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அவர் ஒருத்தனுடைய வியாதியை பார்த்து வெளியேறு போ அப்படின்னு சொன்னா அது போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு யாராவது நாம் வியாதியோடு வந்திருப்போம்னா நீங்க அப்படி சொல்லணும், வியாதியே வெளியே போ, வியாதியே வெளியே போ அப்படி சொல்லணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு தேவனுடைய இயேசுவினுடைய வல்லமையை அறிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டுவது மாத்திரமல்ல, அதை தேவைப்படும் பொழுது நாம் பயன்படுத்தி நம் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் பிரச்சனை வந்த பொழுதுதான் நம் விசுவாசம் பலப்படுகிறதா என்றதை ஆண்டவர் செக் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நாமளே நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணிக்கணும்? செக் பண்ணிக்கணும். அல்லேலூயா. இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு அறிவு இருந்தது. இந்த இயேசு கிறிஸ்து யார்? வியாதியின் மேலே அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. அந்த வியாதியை பார்த்து இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த வியாதி என்ன ஆயிரும்? சுகமாயிடும். அல்லேலூயா. அந்த வியாதிக்காரன் பக்கத்துல இருந்தாலும் சரி, அவன் தூரத்துல இருந்தாலும் சரி. அல்லேலூயா. நீங்க இப்போ உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய உறவுக்காரவங்க சொந்தக்காரவங்க யாராவது வியாதியோட தூரத்துல இருக்காங்கன்னா இப்ப நீங்க இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுல இருக்கிற அந்த நபருக்கு இந்த வியாதியை சுகமாக்க உமக்கு வல்லமை உண்டுன்னு நான் என்ன பண்றேன்? நம்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒருவேளை குடிப்பழக்கமா இருக்கலாம், அது ஒருவேளை உங்களுடைய தீராத வியாதியா இருக்கலாம், ஒருவேளை ஒரு சண்டை போடுற ஒரு மனிதனா இருக்கலாம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு ஒரு மனிதன் மேல், ஒரு மனிதனுக்குள் இருக்கிற வியாதியின் மேல் என்ன உண்டு? அதிகாரம் செலுத்தும் வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தை இங்க சொன்னா போதும், அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்ன ஆயிடுவாங்க? சுகமாயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒன்று தெரிந்திருந்தது, இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசு யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு எல்லாமே என்ன பண்ணும்? கீழ்ப்படியும். இயேசுவுக்கு எல்லாமே என்ன பண்ணும்? கீழ்ப்படியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோயின் மீதும் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றாருன்னா, நீங்க அதிகாரம் படைச்சிரு. எப்பொழுதுமே ராஜாவுக்கு வார்த்தையின் அதிகாரம் உண்டு. ராஜா கட்டளையிட்டா என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சாகணும். இந்த இயேசுவை இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு ராஜாவாய் பார்க்கிறார், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவராய் பார்க்கிறார். மற்ற யூதர்கள் எல்லாம், பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் இயேசுவை தச்சனின் மகனாகவே பார்த்தாங்க, மரியாளின் மகனாகவே பார்த்தாங்க. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய பார்வை பாருங்க, இவர் ஒரு ராஜா, இவர் அதிகாரம் உடையவர். இவர் பேசுனா, இவர் சொன்னா அது அப்படியே என்ன பண்ணும்? நடக்கும். அல்லேலூயா. நமக்கு கூட அந்த அறிவு வேணும், நமக்கு கூட அந்த புரிதல் வேணும். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கிறது போல இயேசுவை தச்சனின் மகனாகவும் மரியாளின் மகனாகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. இயேசு யார்? வியாதியின் மீது அதிகாரம் படைத்தவர். அவர் சொன்ன வியாதி என்ன பண்ணும்? வெளியேறும். அல்லேலூயா. அவர் ஒரு ராஜா. அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்ற என்னன்னு சொல்லி, நானே 100 பேர்த்துக்கு கமெண்ட் பண்ணும் பொழுது, 100 பேர் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, இந்த உலகத்தை படைத்த சர்வ சிருஷ்டிகராகிய நீர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே நடக்கும். நான் நம்புறேன். நீங்க அங்கிருந்து வார்த்தையை மட்டும் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு விசுவாசம் பாருங்க இந்த நூற்றுக்கு அதிபதி. அல்லேலூயா. என் வார்த்தைக்கே எனக்கு கீழே இருக்கிறவன் கீழ்ப்படுகிறான். ஒருவனை போனா போறான், வானா வரான். என் வார்த்தைக்கே இந்த 100 பேர் கீழ்ப்படுகிறானா? நீங்க சர்வ சிருஷ்டிகர் அல்லவா? நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணும்? அப்படியே நடக்கும். இவ்வளவு விசுவாசத்தை, இவ்வளவு விசுவாச அறிக்கைய நூற்றுக்கு அதிபதி பேசுறத பார்த்தா இயேசுவுக்கு என்ன வந்துருச்சு? பயங்கர சந்தோஷம். அட, இஸ்ரவேலுக்குள்ளதான் இப்படி ஒரு விசுவாசம் புறப்பட்டு வரணும்னு நான் எதிர்பார்த்து வந்தேன். ஆனா யூதர்களுக்குள்ள கூட இந்த விசுவாசம் இல்லை. ஒரு பிரஜாதியானாகிய ரோமனுக்குள்ள இவ்வளவு விசுவாசமா? எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பங்கு இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு என்ன தெரிந்திருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இயேசு கூறின இரண்டாவது கற்பனை, முதலாவது தேவனை நேசிக்கணும், இரண்டாவது தேவன் படைத்த மனிதனை நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இயேசு புதிய ஏற்பாட்டுல சொன்னாரு, உன் பிறனை என்ன பண்ணு? நேசி. தன்னை போல் பிறனையும் நேசி. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூறு. அல்லேலூயா. இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு பாருங்க, தன் வேலைக்காரனுக்கு சுகம், தன் வேலைக்காரனுடைய சுகத்துக்காக வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசுவோடு கூட செல்றாங்கல்ல மக்கள், யூத கூட்டம், இந்த கூட்டத்துக்கு என்ன மனநிலை தெரியுங்களா? அடிக்கடி இயேசு இடத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க, மனைவியை தள்ளி விடுவது நியாயமா அப்படின்னா இயேசு என்ன சொல்லுவார்னு பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, குற்றம் கண்டுபிடிக்க இப்படி கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. இவன் வாழ்வதற்கு மனைவியை திருமணம் முடித்து கொண்டு இயேசுகிட்ட ஒரு பொல்லாத கேள்வி, மனைவியை தள்ளி விடுவது நியாயமா? நியாயம்னா ஏன் மோசே இந்த கற்பனைய கொடுக்கும்? ஏன் சொல்லணும்? இப்படி எல்லாம் குடும்பத்தை குறித்த தவறான குதர்க்கமான கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்த யூதர்களின் மத்தியிலே தன் குடும்பத்தை, தன் மனைவியை, தன் பிள்ளைகளை நேசிக்காத ஒரு ஜெனரேஷனா இருக்கிற யூதர்கள் மத்தியிலே தன் வேலைக்காரனுக்காக அன்பு பாராட்டி, என் வேலைக்காரன் சுகமடையணும்னு ஒருத்தன் வேண்டிக்கிறான்னா அவன் எவ்வளவு அன்பு படைத்த ஒரு மகன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்பு என்பதை வெறும் வாயின் வார்த்தையில மட்டும் காண்பிக்கிறவனாக நூற்றுக்கு அதிபதி இல்ல, அதை செயலில் காண்பித்தான் இந்த நூற்றுக்கு அதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டாக்டரை கூப்பிடுறேன்னு சொல்லுவான், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான். நம்ம வீட்டிலேயே நம்ம ஆள்கள் சொல்லுவாங்கல்ல, நான் இன்னைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன், வீட்டு பக்கமே வர மாட்டாங்க. நைட்டு 10 மணி வரும். ஒரு தலைவலிக்கு மாத்திரை வாங்கிட்டு வாங்க, தலைவலி மாத்திரை வந்தே சேராது. பார்த்திருக்கிறீங்களா? இப்படி அன்பற்ற இந்த உலகத்துல அருமையான இந்த ரோம நூற்றுக்கு அதிபதி உடனே இயேசுவையே கூப்பிட்டு சுகமாக்கும்படி என்ன பண்ணுகிறார்? மூப்பர்களை அனுப்புகிறார். அவர் அருகில வரும் பொழுது தன் நண்பர்களை அனுப்பி, அவர் என் வீட்டுக்கெல்லாம் வந்து அவரை கஷ்டப்படுத்த வேணாம், அங்கிருந்தே ஒரு வார்த்தையை மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாகும்படி சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் குடும்பத்தை நேசிக்காத ஒரு உலக சூழ்நிலைகளிலே தன் வேலைக்காரனை நேசிக்கிற ஒரு அன்பு படைத்த ஒரு மகனாக இந்த நூற்றுக்கு அதிபதியை இயேசு பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு நூற்றுக்கு அதிபதியை மெச்சி கொண்டது, பாராட்டினது சரிதானே? சரிதானே? எனக்கு பின் செல்லுகிறவர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அவரை கூட கூட சூழ போனவங்களுக்கு கூட அப்படிப்பட்ட நல்ல இருதயம் இல்லை. அந்த தூரத்தில் இருக்கிற அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி என்பது வேதாகமத்துல நமக்கு வந்து இயேசு இந்த பூமியில வாங்கின அடி 39 சவுக்கடி வாங்கினார். 1 குறைய 40 என்றால் 39 அடி. இந்த வியாதியை 39 வகையில அடக்கிடலாம். உலகத்துல உண்டாய் இருக்கிற இந்த வியாதியை 39 வகையை என்ன பண்ணிடலாம்? அடக்கிடலாம். அப்ப இயேசுவால் எல்லா வியாதியும் அவருடைய தழும்புகளால் குணமாக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் இதை நாம் மரணத்துக்கு அப்புறம் தான் நம்மள விசுவாசிக்கிறோம். ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53 அந்த வேத பகுதியை நம்ம பார்க்கலாமா? ஏசாயா 53 பாருங்க, 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பதை நாம் அவருடைய மரணத்துக்கு பின்பாக நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க, இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது இந்த இயேசுவால் எல்லா வியாதியையும் குணமாக்க முடியும் என்ற விசுவாசம் என்ன இருந்தது நூற்றுக்கு அதிபதிக்குள்ள? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம் வெற்றிக்கொள்ளப்படுவதற்கு காரணம், முதலாவது அவர் என்ன செய்தான்? ஆண்டவருடைய அதிகாரம், ஆண்டவருடைய சர்வ வல்லமை என்ன என்பதை அறிந்திருந்தான். இரண்டாவதாக இயேசுவின் கற்பனையை கை கொள்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்லி அனுப்புற, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே தீர்மாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய வியாதியில உள்ள நபர்களுக்காக நம்ம எத்தனை பேர் வேண்டிக்கிறோம்? சுகம் தந்துடுங்க, உங்களுக்கு சுகமாக்கிடுங்க, இவங்களை நல்லது பண்ணிடுங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற நம்முடைய குறைவுகளோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? எத்தனை குறைய நம்ம வீட்டுல பாக்குறோம், நம்ம ஜெபிக்கிறோமா? நூற்றுக்கு அதிபதியினுடைய ஜெபம் பாருங்க, தன் வேலைக்காரனுக்காக என்ன செய்தார்? ஜெபித்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய குணம் பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அங்க நாம் வாசிக்கிறோம். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான். இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய குணம் பார்த்தன்னு சொன்னா, அவன் தன்னுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய வேலைக்காரனை மாத்திரமல்ல, மொத்த யூத ஜனத்தையே நேசிக்கிறான். அல்லேலூயா. ஒரு ரோமன் யூதர்களை நேசிக்கிறது என்பது நீங்க நினைக்கிறது போல சாதாரண விஷயம் கிடையாது. ரோமர்களுக்கு யூதர்களை என்ன பண்ணாது? பிடிக்கவே பிடிக்கும். ரோமன் அப்படின்னாலே யூதனை கசக்கி பிழிகிற ஒரு என்ன சொல்றது, இரும்பு மாதிரி உள்ள கடின இருதயம் படைத்தவர்கள் என்றுதான்
நம்ம ரோமர்களை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த 100க்கு அதிபதி 100 பேரை நடத்துகிற இந்த 100க்கு அதிபதியுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க, கனிவான இருதயம். அவன் தன் ஜனத்தை நேசிக்கிறான். நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தை என்ன பண்ணி இருக்கிறான், கட்டி இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு யூதர்களை வெறுக்கும் ரோம சாம்ராஜ்யத்துல இப்படி ஒரு ரோம 100க்கு அதிபதி. அல்லேலூயா. அவன் யெகோவா தேவனை நேசித்ததுனாலதான் அவன் என்ன செய்கிறான் என்றால் தேவாலயத்தை கூட என்ன செய்து வைத்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனாலதான் இயேசு சொன்னா, இப்படி ஒரு மனிதனா, இப்படி ஒரு மனிதனா என்று மெச்சிக்கொள்கிறார். மெச்சிக்கொண்டு சொல்றார், தனக்கு பின் செல்லுகிறவர்கள் நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அதிகாரத்திலும் பொறுப்பிலும் உயர் மட்டத்திலும் நீங்கள் பெரிய சம்பளம் வாங்குகிறவர்களாக இந்த 100க்கு அதிபதி போல நீங்க இருந்தீங்கன்னா அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படணும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தி கொண்டதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால எவ்வளவு செல்வங்கள், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இயேசுவுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துகிறதுல இந்த 100க்கு அதிபதி போல காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 100க்கு அதிபதி இயேசுவின் சர்வ வல்லமை அதிகாரத்தை உணர்ந்து கொண்டு அவர் நோயின் மேல் அதிகாரம் உடையவர் என்பதனாலே அவர் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார் என்று சொன்னது போல நாமும் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஒரு வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன், நீர் எதையும் செய்ய வல்லவர், உங்க வார்த்தை மாத்திரம் எனக்கு அனுப்பும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாதி என்னை விட்டு என்ன பண்ணும், விலகும், எல்லா ஆசீர்வாதமா மாறணும். அவருடைய ஒரு வார்த்தையின் மேல நீங்க என்ன வைக்கணும், விசுவாசம் வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டுல நம்ம பாக்குறோம், நாகமான் ஒரு பெரிய அதிகாரி, இதே போலதான். ஆனா அவன் என்ன நினைச்சு குஷ்டரோகம் நீங்குன்னு தீர்க்கதரிசியை சந்திச்சாருன்னா, தொட்டு தடவி என் குஷ்டரோகத்தை நீக்குவார் என்று நினைச்சு வந்தார். ஆனா இந்த 100க்கு அதிபதி சொல்ற, நீங்க தொடவும் வேண்டாம், தடவவும் வேண்டாம், அங்கிருந்து என்ன பண்ணுங்க, வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்கள் தினமும் தேவனுடைய வார்த்தைக்காக நீங்க என்ன பண்ணணும், காத்திருக்க. இன்றைக்கு எனக்கு தேவன் ஒரு வார்த்தையை பேச மாட்டாரா, சொல்ல மாட்டாரா என்று நீங்கள் அவருடைய வார்த்தையின் மேல என்ன வைத்திருக்கணும், நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில நாம் அதை பார்க்கிறோம். அதே போல அவன் பாருங்க, யூதர்கள்லாம் கடைபிடிக்க கூடாத கற்பனையை தனக்கு பிறன் யார் என்று அப்படி ஒருத்த கேள்வி கேட்கவே இயேசுவிடத்துல வந்தான். தான் நல்லவன் என்று கேட்கும்படி தனக்கு பிறன் யார் என்று கேள்வி கேட்க இயேசுவிடத்துல வந்தான். ஆனால் இவனோ தன் பிறனை நேசித்து அவன் சுகமாக்கும்படி இயேசுவிடத்தில் தன்னிடத்துக்கு என்ன பண்றான், அவன் ஆட்களை அனுப்பி வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான ஒரு 100க்கு அதிபதியை நாம் இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக பார்க்கிறோம், அவன் குடும்பத்தை மாத்திரமல்ல, வேலைக்காரனை மாத்திரமல்ல, கற்பனையை நேசிக்கிறவன் மாத்திரமல்ல, யூத ஜனத்தையே நேசிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சொந்தத்தை நேசிக்க முடியுதா, பந்தங்களை நேசிக்க முடியுதா, உறவுகளை நேசிக்க முடியுதா? நேசிக்கணும். என்ன பண்ணணும், நேசிக்கணும். அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையில நாம் அதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. மீண்டுமாய் நாம் மத்தேயு 8:10 நாம் வாசிப்போம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்மளை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லணும், என்ன விசுவாசம். அல்லேலூயா. எப்படி ஒரு விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழலிலிருந்து வருகிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்ப பின்னணியிலிருந்து நம்ம வருகிறோம். ஆனா நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இயேசு இப்படி மெச்சிக்கொள்கிறதை நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவராகி இயேசு இன்னொருவருடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
15ஆம் அதிகாரம் 22 28 வரையிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 நான் வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. இந்த கானானிய ஸ்திரீ எங்கு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா 21வது வசனத்துல தீர சீதோன் பட்டணத்தின் அந்த திசைகளில் குடியிருக்கிற ஒரு மகள். அல்லேலூயா. இந்த திசைகளுக்கு ஏன் இயேசு போனார் அப்படின்னு சொன்னா, அப்பொழுதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் மரித்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு கொஞ்ச தூரம் இந்த யூத பட்டணங்களை விட்டு பிரஜாதி பட்டணங்களுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், மனசை ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு இயேசு தன் சீஷர்களோடு போகும் பொழுதுதான் இயேசு வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது என்ன பெயர் அப்படின்னா, தாவீதின் குமாரனே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த வேதப்பாரர்கள் இயேசுவுக்கு அப்படி பெயர் வச்சிருந்தாங்க, தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. அது அவர்கள் இயேசுவை மாம்சீகத்திலே சொல்லுகிறது போல இருந்தாலும், அப்படி ஒரு பெயரில் கூப்பிட்டாலும் இயேசு கோபித்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை பார்த்து சொல்கிறாள், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று இயேசுவிடத்திலே அவள் வேண்டிக் கொண்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். 23வது வசனத்தில் நாம் வாசிச்சோம்னா, இயேசு அவளுக்கு ஒரு வார்த்தை என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவிடத்திலே போய் இயேசுவிடத்திலே பேசும் பொழுது நீங்கள் அவர் எதுவுமே உங்களுக்கு பேசாம அமைதியா இப்படி உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு சொன்னா, நீங்க கூப்பிட்டு பார்த்து அவர் ஒண்ணுமே பேசலைன்னா நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? அவர் பேசாம உட்கார்ந்து இருக்கிறார், நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? இவரே பேச மாட்டேங்கிறார், நம்ம என்னத்த பேசுறதுன்னு எந்திரிச்சு வந்துருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறார். ஆனா இவளும் என்ன சொல்லுறா? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் 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 என்று பேசிக்கொண்டே இருக்கிறாள், சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அப்பதான் இந்த சீஷர்கள் சொல்றாங்க, இவ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, இவளை என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, இல்ல பண்ண மாட்டேனாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, அனுப்பி விடுங்க. உங்களுக்கு வேணா கூப்பிடுறது எப்படி இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஆனா இவ என்னை சும்மா கூப்பிடுறது எங்களுக்கு எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு. எப்பவுமே இந்த தொண்டர்களுக்கு சீஷர்கள் தொண்டர்களுக்கு எஜமான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? எஜமான் அமைதியா இருந்தா இந்த தொண்டர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துடும். என்ன இவரு பின்னாடி போறோம், இவரு ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறார், இந்த அம்மா நம்மள பாக்குது, நீங்களாவது ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்மள கொஞ்சம் பாக்குது. இவரு அமைதியா இருக்கிறாருன்னு சீஷர்கள் சொல்றாங்க. என்ன சொல்லி? இவளை அனுப்பிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவளை அனுப்பிவிடும் என்று சீஷர்கள் சொல்லும் பொழுது அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் ஒரு வார்த்தையுமே சொல்லாம இருக்கும் பொழுது இவளை அனுப்பிவிடும் இவங்க சொன்னா, ஆனா நான் என் மக வியாதியா இருக்கா, பிசாசு பிடியில கஷ்டப்படுறான், சுகமாயிக்கிட்டு போகணும்னு வந்தா, என்னை சுகமாக்க என் மகளுக்கு சுகம் தராமலே இவங்க துரத்திடுவாங்க போல தெரியுது. ஒரு பெண் இப்படி யூத ரபிமார்களிடத்துல போய் பேசுவது மிக கஷ்டமான ஒன்று.
12 பேரும் சீஷர்கள் சூழ இருக்காங்க. இதன் மத்தியில இந்த கானானிய பெண் போய் தன் மகளுக்காக இப்படி வேண்டிக் கொள்வது மிக கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் இயேசு வாயை திறந்து என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. நான் இஸ்ரவேலுக்கு தான் வந்திருக்கிறேனே தவிர இந்த கானானிய பெண்ணுக்காக நான் வரல. பேசினதும் பேசினாரு ஏசப்பா. வேற எதையாவது பேசினா கூட அவ இருதயத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். வாயை திறந்து சொன்னோன்னு என்ன சொன்னார்னா, நான் உனக்காக வரல, யாருக்காக தான் வந்தேன்? இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன். இதை கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ, நமக்கு இவர் இறக்கம் செய்ய மாட்டாராட்டிருக்கு, நம்ம பிள்ளைக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாராட்டிருக்கு, இவருக்கு செய்யணும்னு மனசு இல்லையாட்டிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம், நினைப்போம். ஆனா அவள் என்ன சொல்கிறாள் பாருங்க. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இப்ப இயேசுவின் பாதத்துல வந்து விழுந்து அவரை பணிந்து கொண்டு, எனக்கு உங்களை தவிர இந்த உதவியை செய்வதற்கு யாரும் கிடையாது, என் மகளுக்கு இருக்கிற பிசாசை துரத்துறதுக்கு உங்களை தவிர வேற யாராலும் முடியாது. இப்படி யாராவது நீங்க சொல்லிருக்கீங்களா? உங்களை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு, உங்களுக்கு வியாதி இருக்கும் போது தயவு செய்து சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்தும் பத்தாம மறுபடியும் ஒரு நாள் போன் பண்ணி திங்கள் செவ்வாயில உங்களை சந்திச்சிருந்தா, அதுக்கப்புறம் புதன் ஒரு போனு, வியாழன் ஒரு போனு, வெள்ளி ஒரு போனு, சனி ஒரு போனு, ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட ஒரு போனு, எதுக்கு? சர்ச்சுக்கு வந்துருங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீங்க வந்து இங்க உட்காரும் போதே எப்படா இவங்க முடிப்பாங்கன்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா அந்த அம்மா பாருங்க, இயேசு போயிட்டு அனுப்பிவிடுன்னு சொல்ற சீஷர்கள் மத்தியில, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன், உனக்கு வரலன்னு சொன்ன இயேசுவின் மத்தியில மறுபடியும் வந்து இயேசுவை இந்த கானானிய ஸ்திரீ பணிந்து கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசம் எங்க? நம்ம விசுவாசம் எங்க? யாராவது ஒருவர் எடக்கு முடக்க சர்ச்சில் பேசிட்டா நம்பர் 1 என்ன பண்ணுவோம்? சர்ச்சை விட்டு ஓடி போய். ஆனா இயேசுவே சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் வந்தேன், உனக்கு வரலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இயேசுவை என்ன செய்தாள்? அவள் பணிந்து கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இஸ்ரவேல் வீட்டாரை தன் பிள்ளைகள் என்றும் புறஜாதிகளை நாய்க்குட்டிகளுக்கு ஒப்பிட்டும் சொல்லும் பொழுது இன்னும் அதிகமா அவள் மன வேதனைப்பட்டிருக்கணும். அவ என்ன சொன்னா தெரியுங்களா? மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் எஜமான் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. நீங்க எஜமான் தான். நீங்கள் யாரு? தேவனிடத்திலிருந்து வந்தவர் தான். உம்முடைய ஜனத்துக்காக, இஸ்ரவேலுக்காக நீங்க வந்திருக்கிறீர். மெய்தான், நீங்கள் சொல்லுவதை நான் என்ன பண்ணுகிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க எஜமான் தான். நீங்க எனக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாங்கிறத அவ ஏத்துக்கொண்டு என்ன சொல்றா, நீங்க எஜமா, உன்னுடைய பிள்ளைகள் உங்க மேஜையில உட்கார்ந்து இருக்கலாம் சாப்பிட, உங்க பிள்ளைங்க உங்க மேஜையை சுற்றி உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நீங்க உங்க பிள்ளையா உங்க மேஜையில நீங்க உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க வேண்டாம். நீங்க டேபிள்ல உங்க துணிக்க, உங்களுடைய டேபிள் அந்த பிளேட்ல இருந்து சிந்துற துணிக்கே எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. அல்லேலூயா. இப்படி யாராவது நம்ம இயேசுவை பார்த்து கெஞ்சி இருப்போமா? அல்லேலூயா. பணிந்திருப்போமா? தாழ்த்தி இருப்போமா? அல்லேலூயா. அவள் அப்படி கேட்டோன்னு இயேசு என்ன சொன்னார் பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இயேசு அவளை மெச்சிக்கொண்டார்? ஏன் இயேசு அவளை பாராட்டினார் என்று சொன்னா, விளையாட்டுக்கு கூட இன்னைக்கு நம்ம அப்படி பேச முடியாது. இப்படி எல்லாம் பேசினாங்க பாருங்க, இத நம்ம விளையாட்டுக்கு கூட பேச முடியாது. ஆனால் சீஷர்கள் சொல்லுகிறாங்க, இயேசுவும் சொல்லுகிறார்,
ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணல, இயேசுவை விட்டு வெளியே போகவில்லை. இதை அவளை காயப்படுத்துவதற்காக இயேசு பேசவில்லை, அவள் விசுவாசத்தை சீசர்களுக்கு காண்பிப்பதற்காக இப்படி பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கானானிய ஸ்திரீயினிடத்துல இவ்வளவு விசுவாசம் இருக்கிறது, என் பின்னாடியே வந்து என்னோட சாப்பிடுற என் சீஷர்களுக்கு என்ன இல்ல, இந்த விசுவாசம் இல்ல, இதை என் சீஷர்கள் என்ன பண்ணணும், கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா கிட்ட இவ்வளவு கொஸ்டின் போட்டு வாங்குறாரு. அல்லேலூயா. இவர் பாராட்டுறாரு, மகளே உன் விசுவாசம், சத்தமா சொல்லுங்க, பெரிது. மகளே உன் விசுவாசம். நம்ம விசுவாசத்தை பார்த்து யாராவது, உங்க விசுவாசம் ரொம்ப பெருசு, ஒரு வார்த்தை சொன்னா திரும்பி பார்க்காம ஓடி போகிற இந்த ஜெனரேஷன்ல இத்தனை வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமும் இயேசுவே மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் எஜமான் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே இன்னும் ஆண்டவர் பக்கத்திலேயே நம்ம நிக்கிறோமான்னு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அல்லேலூயா. உன் ராஜா உன்னிடத்துல கோபப்படும் பொழுது நீ உன் ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாது. அல்லேலூயா. அதுபோலதான் நம்மளும் இந்த நாட்களில் இந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, அவள் தன்னுடைய இடத்தை விட்டு அவள் எழுந்து போகும்படி எத்தனையோ தடைகள் இருந்தாலும் அவள் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணல, எழுந்து போகல. இந்த கனியை புசிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன்னு தன் அத்திமரமாகிய இயேசுவை என்ன பண்ணா, காத்து கிடந்தான். அல்லேலூயா. தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான், அத்திமரத்தை காக்கிறவன் கனியை புசிப்பான். ராஜா கோபம் படும் போது ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ராஜா நமக்கு ஏன் கோபப்பட்டுக்கிறாரு, இன்னும் நீ பொறுமையா இருக்கிறீங்க, செக் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை வெச்சிக்கிறார். மகளே உன் விசுவாசம் பெரிது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, பெரிதுன்னு சொல்லிட்டு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். உன் மக சுகமாகுவான்னு கூட சொல்லல. நீ எதுக்கு என்கிட்ட வந்த, உன் மகளுடைய வியாதி சுகமாகும் தானே என்கிட்ட வந்த, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அந்நேரமே அவள் மகள் என்னன்னா ஆரோக்கியம். அல்லேலூயா. நம்ம வீட்டுல நம்முடைய குடும்பத்தார் ஆரோக்கியம் அடையணும், சுகம் அடையணும், நமக்கிட்ட ஒரு பெரிய விசுவாசம் இருக்குதான்னு ஜீசஸ் செக் பண்ணுகிறார். அல்லேலூயா. கானானிய ஸ்திரீயின் பெரிய விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா? நம்ம விசுவாசம் எவ்வளவு சிறுசா இருக்கு நினைச்சு பாருங்க, ரொம்ப சிறுசா. இந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், பெருக்கிக் கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை என்ன பண்ண மாட்டார், தள்ள மாட்டார். இந்த தாவீதின் குமாரனை குறித்து இந்த கானானிய ஸ்திரீ அறிந்திருந்தா, இவரிடத்துல வந்தா நிச்சயமா என் மகள் ஆரோக்கியம் ஆவாள். எந்த சூழ்நிலையிலும் அவரிடத்திலிருந்து சுகத்தை வாங்காமல் மட்டும் இவருடைய இடத்திலிருந்து நம்ம இடத்தை காலி பண்ண கூடாது என்பதில் அவள் தெளிவா இருந்தாள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க அப்படி வந்திருக்கலாம், நீங்க ஆண்டவரை இறுக பிடிச்சீங்கன்னா, உங்க விசுவாசத்தை இயேசுவின் மேல நீங்க வைப்பீங்கன்னா, கர்த்தர் இங்கு மாத்திரம் இல்ல, தூரத்துல இருக்கிற உங்க வீட்டுக்குள்ள, உங்க வீட்டாருக்குள்ள கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார், அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இரண்டாவதா இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை மெச்சி கொண்டதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 47 வரலும் நாம் வாசிக்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 47 வரலும் எல்லாரும் எல்லாம் எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 7 எடுத்துக்கிட்டீர்களா? லூக்கா 7ஆம் அதிகாரம் 37 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட போது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும்
இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், ஒருவரிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவரிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி 50வது வசனம், அவள் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்றார். அல்லேலூயா. ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு பந்தி இருந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசேயனுடைய பெயர் சீமோன் என்று அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சீமோன் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தார். அல்லேலூயா. ஒரு விருந்துக்கு அழைத்திருந்தால் யூத முறைமையின்படி ஒரு விருந்துக்கு அழைத்த விருந்தாளி தன் வாசற்படியில வரும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 2வது, இவன் பரிசேயர். எல்லா ஆசாரிய அந்த என்ன சொல்லுகிறது ஆசாரியத்துவங்களை சரியாய் செய்கிற ஒரு பரிசேயர். அல்லேலூயா. அவங்க என்ன விருந்தாளி அழைச்சா என்னென்ன முறையை அவர்கள் கையாள வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் கையாள கூடியவர்கள். ஆனால் இயேசுவை விருந்துக்கு அழைத்து விட்டு இயேசுவுக்கு செய்ய வேண்டிய எந்த கணத்தையும் செய்யாமல் விட்டு விட்டான் இந்த பரிசேயர். அல்லேலூயா. இப்பொழுது பந்தி நடந்து கொண்டிருக்கிறது, விருந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த பாவியான ஸ்திரீ உள்ள வருகிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் இப்படி யூதர்கள் பந்திக்கு விருந்துக்கு அழைக்கும் பொழுது வெளியில இருக்கிற புறஜாதிகள், ஏழைகள், அவர்கள் என்ன பண்ணலாம்? உள்ளே வரலாம், அழைக்கப்பட்ட விருந்தினரோடு பேசலாம், அவர்களோடு கூட தங்கள் குறையை பகிர்ந்து கொள்ளலாம். இது அவர்களுடைய வழக்கம். அப்படித்தான் இந்த பாவியான ஸ்திரீயும் பரிசேயனுடைய வீட்டுக்குள்ள வந்திருந்தார். இப்ப இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். இவர் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அவள் உள்ள வந்த உடனே எதையுமே பேசல. உள்ள வந்தோடனே யாருக்கு எதுவும் பேசல. என்ன செய்தால், அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள் என்று அவள் செய்கை அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு பரிசேயன் தன் வீட்டுக்கு விருந்தாளி அழைச்சிருந்தா அந்த விருந்தினரை உபசரிக்கும்படி தன் அடிமைக்கு என்ன கட்டளை கொடுப்பாங்க. அவங்க வாசத்தின் முற்றல் வாசற்படியின் வாசலின் முற்றத்துக்கு வரும் பொழுதே இந்த அடிமைகள் ஓடி ஒரு தண்ணி எடுத்து கொண்டு போய் என்ன பண்ண வேண்டும்? அந்த விருந்தினருடைய கால்களை கழுவி அந்த விருந்தினருடைய பாதத்தை துடைத்து என்ன பண்ணுவாங்க? உள்ளே வரவேற்க வேண்டும். அப்படி வரவேற்கும் பொழுது அந்த அழைத்த அந்த விருந்துக்கு அழைத்திருக்கிற அந்த மனிதன் அவரை ஓடி கட்டி பிடித்து அவரை முத்தம் செய்து அவருடைய உறவு முறைகள் கனப்பண்ணப்படும்படியாய் அவர்கள் தலையில எண்ணெய் பூசி அவர்களை என்ன பண்ண வேண்டும்? வீட்டுக்குள் விருந்து சாலைக்குள் என்ன பண்ண வேண்டும்? அழைத்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இதுதான் விருந்துக்கு அழைக்கப்பட்ட மனிதனுக்கு அழைக்கப்பட்டவன் அந்த அழைத்தவன் கொடுக்கக்கூடிய மரியாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இப்படி ஒரு மரியாதை செய்யப்பட வேண்டும் என்றால், இந்த சீமோன் வியாதியா இருந்த பொழுது அவனை சுகமாக்கி இருந்தார் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவன் தன் சுகமாக்கப்பட்டதுக்கு நன்றியா இவருக்கு ஒரு விருந்து வச்சிருக்கிறார்னா இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? தன் நன்றியையாவது இயேசுவுக்கு காண்பித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி காண்பிக்காத ஒரு மனிதனாய் இந்த பரிசேயன் என்ன செய்கிறார் என்றால், எதுவுமே செய்யாம விருதுல உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. இந்த பரிசேயன் செய்யாத ஒன்றைத்தான் இந்த பாவியான ஸ்திரீ செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்றைக்கும் நாம் ஏன் இந்த ரட்சிப்பை பெற்று இந்த ஆலயத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறோம் என்றால், எத்தனையோ பேர் கர்த்தருடைய விருந்துக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்க முடியாமல், விசுவாசம் இல்லாமல் வெளியே இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாமோ தேவன் மேல் அன்பு வைத்தவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை தேவனுக்கு காண்பித்ததினாலே நம்மளை தேவன் ஆலயத்துக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஏதோ ஒரு நற்கிரியை நாம் தேவனுக்கு என்ன பண்ணி இருக்கிறோம்? கொஞ்சம் காமிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் நன்றியை சொல்லி இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. அதனாலதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறது? ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த பாவியான ஸ்திரீ என்ன பண்ணாலும் ஆண்டவரே அங்க பிரிச்சு சொல்லித்தர. என்ன சொல்லித்தர பாருங்க. சீமோனே, நீ எதை பாக்குற தெரியுமா? இவளுடைய முந்தின பாவத்தை பாக்குற. கவனிங்க, இந்த சத்தியத்தை நல்லா விளங்கிக்குங்க. இவளுடைய முந்தின பாவத்தை நீ பாக்குற. அவளை வேதம் எப்படி அறிமுகப்படுத்துகிறது? பாவியான ஸ்திரீ. பாவியான ஸ்திரீனா அந்த தெருவில் அவளுடைய நடக்கை, அவள் செய்கை எல்லாராலும் தூசிக்கப்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. இப்படி தூசிக்கப்படுகிற ஒருவள் எங்க வந்திருக்கிறா? இயேசுவிடத்துல வந்திருக்கிறா. அந்த பாவியான ஸ்திரீயுடைய பாவம் கண்ணுக்கு தெரிந்ததை தவிர தன் பாவம் என்ன பண்ணப்படல, கண்ணுக்கு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்பாக நம்ம குற்றம் எவ்வளவுங்கிறத நம்ம நிதானிச்சோம்னா நாம் அப்படி மனசுல என்ன பண்ண மாட்டோம், நினைக்க மாட்டோம். ஆனால் இந்த சீமோன் என்ன நினைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவர் ஒரு தீர்க்கதரிசி நினைச்சுல விருந்துக்கு கூப்பிட்டுட்டோம். ஆனா இவளும் என்ன செஞ்சுட்டா? இவரும் என்ன செஞ்சுட்டாரு? தன்னை தொடுகிற இந்த ஸ்திரீ யாருன்னே இவருக்கு தெரியல. பாரு, யாருன்னே இவருக்கு என்ன பண்ணல, தெரியல. அப்படின்னு இப்ப இயேசுவை குறைத்து மதிப்பிடுகிறார் சீமோன். இயேசுவை குறைத்து மதிப்பிடுகிறார் சீமோன். அப்பதான் சீமோனை பார்த்து இயேசு அந்த 2 கடன் பட்டவங்களை குறித்து சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சீமோனுடைய குணத்தை என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நான் வீட்டுல பிரவேசித்தேன். நீதான் என்னை விருந்துக்கு கூப்பிட்ட. நீதான் என் காலுக்கு என்ன பண்ணிருக்கணும்? தண்ணி கொடுத்து என் காலை என்ன பண்ணிருக்கணும்? கழுவி இருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணல? கால் கழுவ. ஆனா இவளோ என் உள்ள வந்ததுல இருந்து அவள் கண்ணீரினால் என் காலை என்ன பண்ணிட்டு இருக்கிறா? கழுவி கொண்டு இருக்க. எதை சொல்லுகிறார் தெரியுங்களா இயேசு? நீ உன் பாவத்துக்காக நீ இன்னும் மன வருந்தவே இல்லை. ஆனா அவள் தன் பாவத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள். தன் பாவத்துக்காக வருத்தப்படுறான், மனஸ்தாபப்படுகிறான், அழுகிறான். தன் மனம் திரும்புதலை கண்ணீரின் மூலம் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இந்த சீமோனுக்கு, இந்த பரிசேயனுக்கு அப்படிப்பட்ட எந்த மனஸ்தாபமும் இல்லை. அல்லேலூயா. 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 இப்படி ஒரு மனிதனாய் சீமோன் நின்று கொண்டிருக்க, இவளோ தன் இருதயத்தில் உள்ள அந்த பாவங்களை கண்ணீரினாலே என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னா, கண்ணீரினாலே என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னா அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. இந்த சீமோன் தன் பாவத்தை உணரவில்லை. ஆனால் இந்த பாவியான ஸ்திரியோ தன் பாவத்தை உணர்ந்தவளாய் இயேசுவின் பாதத்தில் அருகே உட்கார்ந்து அந்த மனஸ்தாபத்தோடு அதை வாயில சொல்ல முடியாம கண்ணீரினாலே அதை ஆண்டவருக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள இந்த சீமோன் வரவே இல்லை. ஆண்டவர் ஒரு மனம் திரும்புதலைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பகட்டு வாழ்க்கைக்காக தேவன் நம்மளை அணைக்கிறார். பாவத்திலிருந்து மனம் திரும்பு என்பதைத்தான் தேவன் நம்மிடத்துல என்ன பண்றார்? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன் பாவத்துக்காக நீ எவ்வளவு மனஸ்தாபப்பட்டு இருக்கிற. எப்பொழுதுமே நமக்கு எப்போ நமக்கு இருதயம் நமக்கு தெளிவடையும்னா, இயேசு நம்மளை தொடும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன ஆயிரும்? தெளிவடை. அல்லேலூயா. இயேசு அவளை தொட்டு இருந்தார். எப்ப தொட்டு இருந்தார்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு முன்னாக இயேசு வீதியில ஒரு பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்.
அந்த பிரசங்கம் என்னன்னா மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு பிரசங்கத்தை செய்துவிட்டு ஒரு மனம் திரும்புதலுக்காக அவர்களை அழைக்கிறார், ஜனங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னன்னைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஒரு அழைப்பை விடுத்துட்டு தான் இந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு பந்திக்கு வருகிறார். அல்லேலூயா. அவள் அந்த தெரு பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவளாய், தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்தவளாய் எங்க வருகிறாள்? பரிசேயனுடைய வீட்டுக்கு இயேசுவை சந்திக்க வருகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இயேசுவை எத்தனையோ முறை சந்தித்திருக்கிறோம், ஆனால் பாவ அறிக்கை செய்திருக்கிறோமா? பாவத்துக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று நம்ம சொல்லி இருக்கிறோமா? அதை நாம் கண்ணீரினாலே வெளிப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய கண்ணீரினாலே அதை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோமா? மனஸ்தாபத்தை இயேசு பார்த்திருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசேயனுக்கு இது தெரியவே இல்லை. அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்கிறவர். அல்லேலூயா. பரிசேயன் என்ன நினைச்சான்? ஐயோ, இவள் பாவியான ஸ்திரீ அல்லவா, இவள் போய் இவர் தீர்க்கதரிசி ஆயிற்று, இவள் பாதத்தை பிடிக்கிறாளே என்று என்ன நினைத்தாள்? இயேசுவையே குறைத்து மதிப்பிட்டான் இந்த சிம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த ஸ்திரீ உள்ள வரும் பொழுது இயேசுவுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதையோடு, மனம் திரும்புதலோடு, மனஸ்தாபத்தோடு இயேசுவை சந்திக்க வந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் இயேசுவை சரியாய் கணம் பண்ணினாள். ஒரு மனம் திரும்புகிறவர்கள் இயேசுவை சரியா என்ன பண்ணிடுவாங்க? கணம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதனால்தான் ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, நீ என்ன கணம் பண்ணல, என் பாதத்தை என்ன பண்ணல, நீ கழுவல. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். அல்லேலூயா. அந்த வேலைக்காரன் அந்த பணிவிடையை செய்த பிற்பாடு விருந்துக்கு அழைக்கப்பட்டவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு எங்க கூட்டிட்டு போகணும்? விருந்து சாலைக்கு கூட்டிட்டு போகணும். அடுத்ததாக அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? முத்தம் செய்திருக்க வேண்டும் இயேசுவை. ஆனால் சீமோனோ இயேசுவை என்ன செய்யல? முத்தம் செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. சிருஷ்டிகர் இயேசு பரிசேயனை படைத்த சிருஷ்டிகர். இந்த பரிசேயன் குழந்தையா பிறந்திருக்கும் போது இயேசுதான் இப்படி கடந்து போயிருப்பார், உயிரோட இரு மகனே. அல்லேலூயா. ஆனா இவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க, எப்பொழுதுமே ஆண்டவர் அன்பை நமக்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அன்பை நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவரும் கூட. அல்லேலூயா. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்துல அன்பை மட்டும் நீங்க எனக்கு நேசம் வச்சிருக்கணும், பாசம் வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ரைட், சரிதான், சரிதான். ஆனால் அந்த அன்பை நாம் திரும்பி நம் தேவனுக்கு கொடுக்கிறோமா? ஐயோ, என் ஆண்டவர் அவர் எவ்வளவு அன்பை எதிர்பார்ப்பார், நாம் அந்த அன்பை அவருக்கு கொடுக்கணும் நம்ம நினைச்சிருக்கிறோமா? பரிசேயனை நேசித்து சுகமாக்கினாரு. பரிசேயன் தன் வீட்டுக்கு இயேசு வரும் பொழுது அந்த அன்பை அவன் திரும்ப கொடுத்திருக்கணுமா? கொடுத்திருக்க கூடாதா? அல்லேலூயா, கொடுத்திருக்கணும். இயேசுவை பார்த்த உடனே ஓடி போய் அவளை என்ன செய்திருக்கணும்? முத்தம் செய்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் அந்த பரிசேயன் அதை செய்யவில்லை. ஆனால் இவளோ அங்க முன்னாடி பார்க்கிறவள் முத்தம் செய்தாள் என்றுதான் எழுதி இருக்கிறது. ஆனால் இயேசு அவளை குறித்து சொல்லும் பொழுது, ஓயாமல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தை அந்த ஸ்திரீ ஓயாமல் முத்தம் செய்கிறாள். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, அவ்வளவு விருந்தினர் வந்திருக்கிற அந்த வீட்டுல, அவ்வளவு ஜென்ஸ் கூடி இருக்கிற அந்த மத்தியில, இவள் பாவி என்று அந்த ஊரே அறிந்திருக்கிற அந்த சூழல்ல, இவள் பாவிதான் என்று அநேகர் முத்திரையிட்டு இவளை பேசின அந்த சூழல்ல, இவளோ எதை குறித்தும் எதிர்பார்க்காமல், எதை குறித்தும் கவலைப்படாம நேரா வந்து இயேசுக்கு இப்படி ஒரு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறாள்னா, அவள் எவ்வளவு ஆழமா இயேசுவை நேசித்திருப்பாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை கவனிச்சார், இயேசு அதை கவனித்தார். அல்லேலூயா. அடுத்து கனம் பண்ணும்படியாய் 46வது வசனத்தில், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசேயன் செய்யாததை
இந்த பாவியான ஸ்திரீ செய்தாள். அல்லேலூயா. பரிசேயன் இந்த பாவியினுடைய முந்தின வாழ்க்கையை தான் பார்த்தானே தவிர அவள் மனம் திரும்பினதை என்ன பண்ணல, பார்க்கல. இயேசுவோ இவளுடைய மனம் திரும்புதலை பார்த்து இவளை என்ன பண்ணாரு, வெற்றி கொண்டார். இப்ப மனம் திரும்பாம இருக்கிறது யார் அங்க? சீமோனா இந்த ஸ்திரியா? சீமோன். மனம் திரும்பாம இருக்கிறது யாரு? சீமோன். உண்மையாலுமே விருந்துக்கு அழைத்ததுல நஷ்டப்பட்டது யார் அப்படின்னு சொன்னா சீமோன். அல்லேலூயா. விருந்துக்கு அழைச்சா சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டு போவாங்க, ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க. இப்போ இயேசு சீமோன் ஆசீர்வதிச்சிருப்பாரா, இந்த ஸ்திரீ ஆசீர்வதிச்சிருப்பாரா? இந்த ஸ்திரீயை தான் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் அந்த பரிசேயன் ஒருவேளை மனஸ்தாபப்பட்டாரா என்பதை வேதத்தில் பதிவு செய்யவில்லை. இயேசு அங்கே அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றார், அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இனிமே ஒருத்தனை உன்னை பாவின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அல்லேலூயா. இயேசுவே நீதிமான் ஆக்கினா நம்ம யாரு, நம்மளை குற்றப்படுத்தினாதான் நமக்கு என்ன? அல்லேலூயா. படைச்ச தெய்வமே நம்மளை பார்த்து நீ சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார்னா நம்ம யாராவது ஏதாவது சொல்லுவாங்க நம்ம கவலைப்படுறோமா? கவலைப்பட மாட்டோம். இனி இந்த ஸ்திரீ வெளியே போய் கவலைப்பட்டிருப்பான்னு நீங்க நினைப்பீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் இயேசு இவளை மெச்சிக் கொள்கிறார். என்னன்னு சொல்லி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இயேசுவிடத்துல வரும்போது அநேகர் இப்படி தடுக்கலான காரியங்களை, நாம் ரட்சிக்க கூடாதபடி நம்மளை தவறான பார்வையோடு நிறைய பேர் பார்க்கலாம். ஆனா நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் யார் தான்? இயேசு. அல்லேலூயா. யாரு என்ன சொல்றாங்கிறதுக்காக நம்ம எதுக்கு என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் என்பதுலதான் நாம் என்னவா இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரிசேயன் செய்யாததை இந்த ஸ்திரீ செய்து இயேசுவின் புகழை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு போனதாக வேதம் பதிவு செய்திருக்கிறது. அல்லேலூயா. இப்படி நம்ம இருப்போமா? இப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுவோமா? அல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவோமா? அல்லேலூயா. முதலாவது ஒருத்தரை பார்த்தோம், 100க்கு அதிபதி. இரண்டாவது ஒருவரை பார்த்தோம், கானானிய ஸ்திரீ. மூன்றாவது பாவியான ஸ்திரீ. நான்காவதாக நாம் இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 to 42 வரையிலும் நான் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 to 42 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இயேசு எப்பெல்லாம் பெத்தானியாவுக்கு போவாரோ அப்பெல்லாம் மாத்தாள் மரியாள் வீட்டிலே தங்குவது அவருக்கு வழக்கமான ஒன்று. அவர்கள் பெற்றோர் இல்லாத பிள்ளைகளா இருந்தபடியினால் மாத்தாள் வீட்டிலே மரியாள் வீட்டிலே தங்குவது இயேசுவுக்கு பிரியமான ஒன்று. அல்லேலூயா. அவர்கள் மிகவும் நேசித்தார்கள் இயேசுவை. இயேசுவும் அவர்களை மிகவும் நேசித்தார். அல்லேலூயா. இப்படி மாத்தாள் முதலாவது இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். முதலாவது தன் வீட்டுக்கு அழைத்தவள் யாரு? மாத்தாளா மரியாளா? மார்த்தா, அக்கா. இவங்கதான் முதல்ல வீட்டுக்கு அழைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த மாத்தாளுடைய சுபாவம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா சமையல் கட்டிலே தான் இருக்கும். அல்லேலூயா.
அப்புறம் வீட்டை பெருக்க, கழுவ, துடைக்க, துவைக்க, அப்புறம் வீடு 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 வீடுன்னு வீட்லயே. வீட்டை தாண்டி இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. ஆனா இந்த மரியாள் அப்படி கிடையாது. இயேசு வந்துட்டாரு அப்படின்னா இந்த மரியாள் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. எங்கதான் இருப்பாங்க? இயேசுவின் பாதத்திலேயே உட்கார்ந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களா இயேசுவின் பாதத்துல உட்காருறீங்களா, இல்ல யாராவது உங்களை பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க? நீங்களா இயேசுவின் பாதத்துல போய் உட்காருறீங்களா? பைபிள் படிக்க உட்காரேன், பாட்டு பாடுற உட்காரேன், ஜெபம் பண்ண உட்காரேன் அப்படின்னு நீங்களா உட்காருறீங்களா, இல்ல உங்களை யாராவது பிடிச்சு உட்காருன்னு சொல்றாங்களா? அல்லேலூயா. நீங்களா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க மரியாதை. உங்களை யாராவது உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க மாத்தா. நீங்க இன்னும் பற்பல வேலையிலேயே இன்னும் என்னவா இருக்கிறீங்க? கவலைப்படுறவங்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு கவலைதான் மிஞ்சும், அதுக்கு ஒன்னும் பொறுப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியல, பாதத்துல நீங்களே உட்கார தெரியல. நீங்களே இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க மரியாதை ஆயிடுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருவாரு? பாராட்டு கொடுத்துருவாரு, கவலையும் போக்கி விட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நமக்கு வா வா அந்த வேலை கிடக்கட்டு, வா வா உட்காரு, ஜெபம் பண்ணு, அப்புறமே அந்த வேலையை போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க ஒரு கவலைப்படுகிற ஒரு மனிதன். உங்களுக்கு இந்த உலக கவலை எங்க உட்கார வைக்க விட மாட்டேங்குதுன்னா ஆண்டவருடைய பாதத்துல உட்கார விட மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்படி கவலைப்படுகிறவங்களா இருக்காம பின்னாடி திரும்பி பேசுறவங்களா இருக்காம முன்னாடி இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம என்ன பண்ணுங்கன்னா கர்த்தருடைய பாதம் உட்காருங்க. கர்த்தருடைய பாதம் உட்காரு. நீங்க பாதம் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுக்கம் தெரியும், உங்களுக்கு மரியாதை தெரியும், உங்களுக்கு புகழ் தெரியும், உங்களுக்கு புண்ணியம் என்னன்னு தெரியும். உங்களுக்கு இயேசுவே பாரு, இந்த அம்மா போய் இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறார், இவரை பிடிச்சு 2 உலுக்கி, இயேசுவே இவன் என்னை தனியே வந்து விட்டு வந்ததை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்ல, கவலை இல்லை. அவர் பிரசங்கம் பண்றதே அப்படியே நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் இப்படி மாத்தால பாத்துட்டு இருக்கிறார். மாத்தால உனக்கு என்னாச்சு? மாத்தா உனக்கு என்னாச்சு? இப்ப இந்த மாத்தாளுக்கு என்ன தெரியல தெரியுமா? இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது பேசிட்டு இருக்கும் போது இடையில போய் பேசக்கூடாதுங்கிற என்ன தெரியல, மரியாதை தெரியல. கவலைப்படுறவங்களுக்கு மரியாதை தெரியாது. சும்மா தான் வேலையை தனக்குன்னு இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது, ஆண்டவருடைய மதிப்பு தெரியாது. ஏசு எத்தனையோ வீட்டுல போய் உட்கார்ந்து பேசலாம், ஏன் மாத்தா மரியாதை வீட்டுல வந்து மரியாதைக்கு போதிக்கணும்? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாத இந்த இயேசு ஏன் மரியாள் வீட்டுக்கு வந்து மரியாளுக்கு போதிக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய மதிப்பு தெரியாதவங்க தான் இப்படி மாத்தாள மாதிரி இயேசுவை அலற்று, இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணு, இயேசுவை என்ன பண்றது, குறை சொல்லு. இயேசுவிடத்துல மரியாள் மாத்தாள் வந்து சொன்னது என்னது? குறை. என் தங்கச்சி இப்படி பண்றா, உங்களுக்கு கவலை இல்லையா? குறை. வீட்டு நபரை குறித்து என்ன சொல்லுவோம்? குறை. மரியாதை ஏதாவது சொன்னதா இருக்குதா? அவ வாயே அங்க திறக்கல. அல்லேலூயா. இயேசு வந்துட்டாருன்னா நம்ம கப்சிப்னு எங்க உட்கார்ந்து இருக்கணும்? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்கணும். நம்ம வீட்டுல என்னத்தை கேட்கிறோம்? டெய்லி என்ன ஓடுது வீட்டுக்குள்ள? வசனம் ஓடுதா? ஆடியோ பைபிள் ஓடுதா? இல்ல வேற ஏதாவது ஓடுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கம் ஓடுதா? இல்ல வேற ஏதாவது சீரியல் ஓடுதா? என்னத்தை கேக்குறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னத்தை அதிகமா கேக்குறீங்க? என்னத்தை அதிகமா பாக்குறீங்க? இயேசுவை பாக்குறீங்களா இல்ல வேற எதையாவது பாக்குறீங்களா? அல்லேலூயா. ஏன் கவலை வருது?
ஏன் உங்களுக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது? அல்லேலூயா. மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இவ தான் கரெக்டான பங்கை தேர்ந்தெடுத்திருக்கான். இந்த மார்த்தாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? மரியாளை திட்டுவாருன்னு பாத்துக்கிட்டு இருந்தா மார்த்தா. ஆனா திட்டு வாங்கினது யாரு? திட்டு வாங்கினது யாரு? மார்த்தா. நம்ம இயேசுவின் பாதத்துல நாமளா போய் அமரலன்னா, இயேசு இப்படி ஒரு நாள் நம்மளை பார்க்கும் போது நல்லா திட்டுவாரு. நீங்க வாங்கிக்குவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களா போய் உட்காரணும். மரியாதை இப்படி நீங்க மரியாதை திரும்பி பாருங்க. மரியாதை என்ன சொல்லியிருப்பான்? இந்த வேலையெல்லாம் அப்புறம் கிடக்குது, அப்புறம் வந்து செஞ்சுக்கலாம், நீ வா. இயேசு கொஞ்ச நேரம் தான் உட்கார்ந்து பேசுவாரு, நம்ம கொஞ்ச நேரம் அவர் சொல்றத கேட்போம் அப்படின்னு மரியாதை என்ன பண்ணிருப்பா? மார்த்தால இழுத்துருப்பா. ஆனா மரியாதை பேச்சுக்கு மார்த்தால என்ன பண்ணலாமா? சரியே சாக்கிடு. உங்க வீட்டுல நீங்களா தேவனுடைய பாதம் அமர்றீங்களா, இல்ல யாராவது புடிச்சு இழுத்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. நீங்க மரியாதை இருங்க. மரியாதை மட்டும்தான் இயேசு என்ன பண்ணார்? பாராட்டினார். தேவையானது ஒன்றே. மரியாதை தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாமா இரு மாத்தா. மாத்தாவா என்ன பண்ணாத இருக்காது. யாரும் தெரிஞ்சு தெரியாம மாத்தான்னு மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, பேரு வச்சுடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாத்தாள் பற்பல வேலைகளில அவள் தன் கவனத்தை செலுத்தி இருந்தாள், கவலைப்பட்டு இருந்தாள். அதையெல்லாம் ஆண்டவர் வச்சு கொள்ளல, பாதத்துல உட்கார்ந்து. ஏன்னா இவள் செய்கிற எல்லாவற்றையும் விட இயேசுவின் வார்த்தை மிக மிக முக்கியமானது. ஆண்டோடைய வசனம் மிக மிக முக்கியமானது. இதற்கு யாரு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்க பாராட்டு பெறுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை யார் மதிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பாராட்டு பெறுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை யார் அவமதிக்கிறாங்களோ, வேதம் சொல்லுகிறவன், கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறவன், நான் சொல்லல, அதனாலதான் உங்களை சொல்ல வச்சேன். கவனம். மாத்தாள் அப்படிதான் இருந்தான். மரியாளோ இயேசுவின் பாதத்துல உட்காருவதையே அவள் என்னவா தெரிஞ்சிருந்தான்? தன் பங்காய் தெரிந்திருந்தான். அல்லேலூயா. நான்காவதாக மார்த்தாள் வெற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 47 50 வரலும் வாசிச்சோன்னு சொன்னா, அங்கே ஆண்டவராகிய இயேசு நாத்தான் வேலை வெற்றி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 47 50 வரலும் இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றான். அதற்கு நாத்தான் வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்றார். அல்லேலூயா. நாத்தான் வேல் இயேசுவிடத்தில் வரும் பொழுதே நாத்தான் வேலை குறித்து இயேசு சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா. ஏன் இயேசு இந்த நாத்தான் வேலை அப்படி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பதில் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க உங்க வீடுகளின் கூரையின் கீழாக, அந்த நாத்தான் வேல் எப்பொழுதும் அத்திமரத்தின் கீழே தன்னுடைய வாசலிலே நின்று ஜாம கணக்காக வேதத்தை வாசிப்பது இஸ்ரவேலிலே வழக்கம். அப்படி தன்னுடைய வீட்டு வாசல் இருக்கிற அத்திமரத்தின் கீழ் இப்படி வேதாகமத்தை வாசிக்கிற கூட்டத்தின் மத்தியில இந்த நாத்தான் வேல் இருந்ததை இயேசு பார்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அவரை பார்த்து சொல்லுகிறார், நாத்தான் வேலை பார்த்து, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். யார் இந்த வேதத்தை நேசிக்கிறாங்களோ, இதற்கு மணிக்கணக்காய் வாசிக்க நேரம் கொடுக்கிறாங்களோ அவங்களை இயேசு மெச்சிக் கொள்வது வழக்கம். அல்லேலூயா. அப்படித்தான் இந்த நாத்தான் வேலை வெற்றி கொள்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம நம்முடைய வீட்டின் கீழ், நம்முடைய கூரையின் கீழ் நம்ம எப்படி இருக்கணும்? நம்மள ஆண்டவர் மெச்சிக்கிற மாதிரி இருக்கிறோமா, வேற மாதிரி இருக்கிறோமா? அல்லேலூயா. வேற மாதிரி இருந்தா நீங்க உங்களுடைய பழக்கத்தை என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ள. என்றால் கர்த்தர் நம்ம எங்கு எப்படி இருக்கிறோம் என்பதை இயேசு கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.
அத்திமரத்தின் கீழே நிற்கும் போது நாத்தான் வேலை பார்த்த ஆண்டவர், நீங்க வேலை செய்யற உங்க கம்பெனியின் கீழே நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்க்காமலா இருப்பார்? உங்கள் வேலை செய்யற உங்க டேபிள்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்களுடைய தோட்டத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க வீட்டுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய காலேஜ் படிப்புல, உங்க கிளாஸ் ரூம்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீங்க பேசும்போது எப்படி இருக்கிறீங்க? இதையெல்லாம் கர்த்தர் பார்க்காமலா இருப்பார்? பாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லா இடங்களையும் கவனிக்கிறவர், எல்லா நேரங்களிலும் நம்மை கவனிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நாத்தான்வேல் நினைச்சாரு, நம்மளை யாரு பார்க்க போறா? அல்லேலூயா. அப்படி வேதத்தை நேசிச்சதுனாலதான் நாத்தான்வேலுக்கு ஒரு வாய்ப்பு, இயேசுவின் சீஷனா இருக்கும் ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றார், எனக்கு பின் செல்லுகிறவர்களை பார்க்கிலும் இவன் எப்படி இருக்கிறான்? எனக்கு பின் செல்லுகிற இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உடையவன் இல்ல, இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவன் அவன் பார்க்கலங்கிறார் 100க்கு அதிபதியை பார்த்து. அல்லேலூயா. கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றார், நீ விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் சொல்லுகிற. அல்லேலூயா. பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்றார், இவள் மிகவும் என்னில் அன்பு கூர்ந்தாள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா. 4வதா மரியாதை பார்த்து சொல்ற, இவள் என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட. தேவையானது ஒன்று, அது என்னை விட்டு எடுப்படாத, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு, அது மரியாள் தெரிந்து கொண்டார். நாத்தான்வேலை பார்த்து சொல்ற, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். நம்ம பரலோகம் போகும்போது இது ஏதாவது ஒரு வார்த்தைய இயேசு சொல்லுவாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? தேவனிடத்தில் நம்மளை ஒப்பணிப்போமா? தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த அருமையான ஆராதனை நாளுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டுமா என்னுடைய வார்த்தைகளை கேட்க நீங்க பாராட்டின தயவுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, என்னுடைய வார்த்தை அப்பா, வார்த்தையின் மூலியமா எங்களோட பேசினீங்க, நன்றி அப்பா. 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையிலும் அப்பா, இன்னும் பாவியான ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலும், கானானி பெண்ணுடைய வாழ்க்கையிலும் அப்பா, இன்னும் மரியாளுடைய வாழ்க்கையிலும், நாத்தான்வேலுடைய வாழ்க்கை நடந்த காரியங்களை தியானிக்க நீங்க பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை போல விசுவாசத்தை அப்பா நாங்கள் வளர்த்துக்கொள்ள தேவனே எங்களுக்கு நீங்க உதவி செய்தில்லைங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் பெருகட்டும் அப்பா. அப்பா, நாங்கள் விசுவாசித்து அப்பா அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தில்லைங்க. வருகிற எல்லா பாடுகள், சோதனைகள் அப்பா எல்லாவற்றையும் மேற்கொள்ள அப்பா சுத்தரமுடைய விசுவாசம் எங்களுக்கு தேவை அப்பா. அதை இந்நாளில நீர் எங்களுக்கு அப்பா கற்பித்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த முடியும் மகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் அபரிவிதமாய் நீங்க அவளை ஆசீர்வதிங்க அப்ப. இந்த வார்த்தையை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்தில்லைங்க. உங்களுடைய வல்ல கரம் பெரிதானவிலை செய்தலட்டும். இன்றைக்கும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா, இன்றைக்கு அப்பா பலவீனங்களோடு அப்பா பாடுகளோடு கஷ்டங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க சுகம் பலன் தந்து நீங்க அனுப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வாரம் முழுதும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க அப்பா. உலகத்துல வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும் அப்பா, வேதனைகளுக்கும், கவலைகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பாவங்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. தொடர்ந்து சபையில் நீங்க நிலைத்திருக்க பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியம் நீங்க செய்தில்லைங்க. இந்த வாரம் முழுதும் உங்களுடைய சமூகம் அப்பா பிள்ளைகளோடு இருந்து சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பெரிதானவிலே நீங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.